அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில்லேஜ் இஸ் பீயிங் செட் அப் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசோட அமராவதி அப்படிங்கிற இந்த பகுதியில் வரப்போகுது. சரிங்களா? ஸோ அமராவதி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அமராவதி எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அடுத்தது, வாட் இஸ் பார்கவஸ்திரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்கவஸ்திரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, இந்த பஹல்கம் அட்டாக் அப்புறமா நம்ம பாகிஸ்தான் அட்டாக் பண்ணோம். பாகிஸ்தான் நம்மள ட்ரோன்களை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ட்ரோன்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சர்வைலன்ஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? எல்லாமே நிறைய ட்ரோன்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ட்ரோன்களாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சின்ன சின்ன ட்ரோன்கள வந்து அட்டாக் பண்றதுக்கு நம்ம பெரிய பெரிய மிசைல அனுப்ப முடியாது. அப்ப அதுக்குன்னு ஏத்த மாரி சின்னதா குட்டியான மிசைல்கள நம்ம அனுப்பணும் இல்லையா? ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பார்கவஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய ரகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அமைப்பு. சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பர்த் ரேட்ஸ் ஆஃப் டெல்லி, கேரளா, தமிழ்நாடு டிக்ளைன் ட்வைஸ் அட் த ரேட் ஆஃப் நேஷனல் அவரேஜ். ஸோ இந்தியாவோட பர்த் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெல்லி, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களின் பிறப்பு விகிதம் தேசிய சராசரி விகிதத்தில் 2 மடங்கு குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இந்தியாவோட ஆவரேஜ் என்ன, பர்த் ரேட் ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.6 இருக்கு. ஸோ இது வருஷம் பார்த்தீங்கன்னா 1.12% வந்து கம்மியாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடோட பர்த் ரேட்ல பார்த்தீங்கன்னா வருஷம் 2.35% கம்மியாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? இததான் ட்வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அது தமிழ்நாடுக்கு மட்டும் இல்ல, கேரளாவுக்கும் கரெக்டா தான் இருக்கு, டெல்லிக்கும் கரெக்டா தான் இருக்கு. சரியா? அடுத்தது, உத்தரகாண்ட் இஸ் த ஒன்லி ஸ்டேட் இன் விச் பர்த் ரேட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலே உத்தரகாண்ட்ல மட்டும்தான் இந்த பிறப்பு வீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, வாட் இஸ் ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் சத்தீஸ்கர் தெலுங்கானா பார்டர்ல, ஓகேங்களா, சத்தீஸ்கர் தெலுங்கானா பார்டர்ல இருக்கக்கூடிய நக்சலைட்டுகளை வந்து அட்டாக் பண்ணதான் இந்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ யாரு பண்ணியிருப்பாங்கன்னா சிஆர்பிஎஃப் வீரர்கள். எங்க பண்ணியிருப்பாங்கன்னா சத்தீஸ்கர் தெலுங்கானா பார்டர்ல. ஓகேங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆன்டி நக்சல் ஆபரேஷன் பை சிஆர்பிஎஃப். ஓகேங்களா? நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கை, அததான் வந்து நம்ம ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்தது, அண்டர் அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீயிங் ப்ரொவைடட் அசிஸ்டன்ஸ் அப் டு ஹவு மெனி லேக் அ இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு எத்தனை லட்சம் வரை உதவி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு போகலாம். அதுக்கு அரசாங்கம் வந்து அசிஸ்டன்ஸ் வந்து குடுப்பாங்க. முன்னாடி இந்த திட்டத்துக்கு கீழ நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 3,00,000 இருந்திருக்கணும். சரிங்களா? ஆனா நம்ம அரசாங்கம் அது 3,00,000 இருந்து 12,00,000 இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. சரியா? இதனால என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி 9 பேர் பயனடைஞ்சிருந்த இடத்துல இப்ப 176 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. சரியா? இப்ப ஆனுவல் ஃபேமிலி இன்கம் லிமிட்ட இன்கிரீஸ் பண்ணனால நெறைய பேர் பெனிஃபிட் ஆகுறாங்க. சரியா? 3,00,000 12,00,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாரி வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு எவ்வளோ அசிஸ்டன்ஸ், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அசிஸ்டன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, 36,00,000 வரைக்கும் குடுக்க முடியும். ஓகேங்களா? அப் டூ 36 லேக்ஸ் குடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த கேள்வி. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.